அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ். இது ஆர்கே ஜோதிட நிலையம், வெள்ளக்கோவிலிருந்து. கடந்த சில நாட்களாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். சரி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன தலைப்பில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான அல்லது நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படின்றது தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் புனர்பூசம், இந்த நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 13, 15, 17, 20, 24, 26, 27 போன்ற நட்சத்திரங்கள்லாம் நன்மை செய்யக்கூடிய சாதகமான நற்பலனை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, புனர்பூச நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடிய நட்சத்திரம் பூசம். இது இவர்களுக்கு வருமானத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். சரி, 4வது நட்சத்திரம் மகம். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கடனை அடைப்பது, நாள்பட்ட நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் மிகவும் சிறந்தது இந்த நட்சத்திரம் வரும் நாளில். சரிங்களா? அடுத்து 6வது நட்சத்திரம் உத்திரம். இது சாதகத்தாரை அப்படின்னு சொல்லுவோம். சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தும் போது உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை கொடுக்கும். அல்லது இந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக முடியும். அது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட். அடுத்து சித்திரை நட்சத்திரம். இது 8வது நட்சத்திரமாக வருகிறது. இது சுபகாரியங்கள் மேற்கொள்ள இந்த நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரமாகும். வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும், இல்லை விசேஷமான பூஜைகள் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல விசேஷங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னா இந்த நட்சத்திரம் வர நாளை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது 13வது நட்சத்திரம். இது மூல நட்சத்திரமாக வருது. இது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திர காலில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஏன், ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை கூட, அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை கூட அமையலாம். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அதை நிற்கக்கூடிய கிரகத்திற்கு ஏற்ற அதனுடைய கிரக சேர்க்கை, அதில் இருக்கக்கூடிய ராசி, இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கும். சரியா? அடுத்தது 15வது நட்சத்திரம். இது உத்திராட நட்சத்திரமாக வருது. இது பல அற்புதமான விஷயத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அற்புதம்னா பல அபிவிதமான மாற்றங்கள், திடீர் ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரமாக திகழுது. அடுத்தது 17வது நட்சத்திரம் அவிட்டம். இது இவர்களுக்கு நன்மையான பலன்களை மட்டுமே வழங்குகிறது. அடுத்து 20வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இது இவர்களுக்கு சுபகாரியங்கள் மேற்கொள்ள ஒரு நல்ல நட்சத்திரமாக திகழ்கிறது. அடுத்து 24வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இது இவர்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். 26வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நட்சத்திரம் இது. அடுத்து 27வது நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கோவில்களுக்கு அபிஷேக பொருட்கள் இவர்கள் கையால் வாங்கி கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தங்கு தடைகள் அத்தனையும் விலகும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கன்சல்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.